இந்த வீடியோல பிரவீன் உத்ராத் பேப்பர் 2 ஓட ஹாஸ்ய ரஸ் தான் பார்க்க போறோம். நகைச்சுவை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். रस का परिचय रस्यते इति रस यानी जिसका स्वाद लिया जावे वह रस है. ரசம்னா எதை நம்ம சுவைக்கிறோமோ அதை தான் வந்து ரஸ். எந்த சுவையை நம்ம சுவைக்கிறோமோ அதுதான் அதோட ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. रस के आनंद की प्राप्ति होती है. रसनाल நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. சாகித்ய ரஸ் மன் கோ சூ लेता है. சாகித்ய இலக்கியத்தில் ரசனால மனதை தொடுகிறது. சாகித்ய ரஸ் का मतलब है काव्य सौंदर्य, काव्य स्वाद व काव्य आनंद. சாகித்ய இலக்கிய ரசத்தோட மீனிங் என்னன்னா காவிய சௌந்தர்யம், காவியத்தோட அழகு, காவியத்தோட ஸ்வாத், அதோட டேஸ்ட்டு, காவியத்தோட ஆனந்த், இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. हास्य रस की परिभाषा. हास्य रसना சிரிப்பு இருக்கு இல்லையா, அதோட परिभाषा விளக்கம் பாருங்கள். विभव, अनुभव और संचारी भाव की मदद से स्थायी भाव पूर्ण आवश्यकता पर पहुंच जाता है, तब वह हास्य रस की उपाधि होती है. விபவ் அப்படின்னா உணர்வு, அனுபவம்னா நம்மளோட அனுபவம், சஞ்சாரி அப்படின்னா தொடர்பு. இதோட கலவையால் இதோட ஹெல்ப்பால் நமக்கு நிரந்தரமான ஒரு பாவமான ஆசி பூர்ண அவசியத்தை, அதோடைய முழு வடிவமும் முழு நிலையும் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு உருவாகிற அந்த நிலையை தான் ஆசிய ரஸ் உபாதி. அந்த நிலையில தான் நமக்கு ஆசிய ரஸ் உபாதி ஆகுது. உபாதினா உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு யார், பரதமுனி. அதை எப்படி சொல்கிறாருன்னா, விபாவ் அனுபவ் விசாரி சன்யோச்சக ரஸ் நிஸ்பதி அப்படின்னு சொல்கிறாரு. இது மீனிங் என்னென்னா உணர்ச்சி, உணர்வு மற்றும் விலகல் ஆகியவற்றின் கலவையில் சுவை உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு விவரன் பாருங்கள். हास्य रस का प्रधान विषय है अंसी. சிரிப்பு, நகைச்சுவையோட முதன்மையானது விஷயம் அப்படின்னா अंसी சிரிப்பு தான். किसी की विचित्र वेशभूष या चेष्टा या कदन देखकर या सुनकर हंसी पैदा होती है. சிரிப்பு எப்போல்லாம் தோன்றுனா ஒரு கேரக்டர் வேஷபூஷ், அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிக்க வரும். சேஷ்டை யாராவது பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க, ஏதாவது சேட்டை பண்ணும்போது நம்மளுக்கு காமெடியாக இருக்கும். கதன் தேக்கர், ஏதாவது ஒரு கதையை பார்க்கும்போதோ அதை கேட்கும்போதோ, சுன்கர்னா கேட்கும்போதோ நம்மளுக்கு அங்சின சிரிப்பு உற்பத்தி ஆகுது. हास्य दो उपभेद हैं, यदा ஆத்மார்த்த பரஸ்த, ஆத்மார்த்தமாக வர்றது ஒரு சிரிப்பும், பரஸ்த மேலோட்டமான ஒரு சிரிப்பும் என்று ரெண்டு வகையான சிரிப்பு இருக்குது. ஆத்மத்ய அப்படின்னா ஆத்மார்த்தமாக சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. பர்த்சய அப்படின்னா உயிரோட்டமே இல்லாமல் சும்மா பேருக்கு சிரிப்பாங்களே அது. இது வந்து 6 வகையாக இருக்குது. சே லக்ஷன் ஹேம், அது வந்து 6 வகையாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்மித்னா புன்னகை. இஸ்மேம் ஆங்கோ மேம் ஹல்கி சமக், ஹோண்ட் மேம் ஹல்கி திர்கன். அதாவது இந்த சிரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நம்ம கண்ணில் ஒரு மின்னல் மின்னும், பிரகாசம். ஹல்கி சமக்னா பிரகாசம் வரும். ஹோண்டோ மேம் உதடுகளில் ஒரு ஸ்மைலி. இந்த ஸ்மித் அப்படின்ற சிரிப்பு எப்படிப்பட்டதுன்னா, நம்ம கண்ணில் ஒரு ஒளியும் உதட்டில் ஒரு ஸ்மைலும் இருக்கும். ஸ்மைலி சிம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மைலியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விசித்னா புன்னகை. இஸ்மேம் குச் ஹத் தக் தாத் திகாயி தேத்தி ஹேம். இந்த சிரிப்பு எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் பல்லு வெளியே தெரியும். முதல்ல வந்து ஸ்மைலி மாதிரி உதடு மட்டும்தான் ஸ்மைல் பண்ணும், பல்லு தெரியாது. ரெண்டாவதுல வந்து கொஞ்சோண்டு பல்லு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று विकसितना, इसमें दांत दिखाई देती हैं और मीठे शब्द भी निकलते. இந்த சிரிப்பு எப்படிப்பட்ட தாத் திகாயி, தாத்துனா பல்லு வந்து நல்லா வெளியே தெரிகிற மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கிறது தான் இந்த சிரிப்பு. அடுத்தது அபஹசித்னா इसमें गंदे और सिर हिलाते हैं, दांत दिखाई देती और मीठे शब्द भी निकलते हैं. இந்த சிரிப்பு எப்படிப்பட்டதுன்னா தோள்பட்டை தலை எல்லாமே ஆட்டி ஆட்டி சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிறது தான் இந்த சிரிப்பு. இதில் பல்லு நல்லாவே தெரியும். மீட்டே சப்தம், ரொம்பவும் சத்தம் வரும், பல்லு தெரியும், தோள்பட்டையும் கழுத்தும் ஆடும். இதுதான் 4th ஒன்று அபஹசித்.
ஃபிஃப்த் ஒன்று உபஹாசித்து எப்படி இருக்குன்னா இஸ்மேம் அஸ்தே அஸ்தே ஆங்கும் பாணி நிக்கல்தே ஒருத்தவங்களுக்கு சிரித்து சிரித்து கண்ணில் தண்ணி வரும் இல்லையா அதுதான் வந்து உபஹசித்துன்னு சொல்கிறாங்க. அஸ்தே அஸ்தே ஆங்கும் பாணி நிக்கல்தா கண்ணில் தண்ணியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். अधिहसितना यह अस का विकट रूप माना जाता है. हाथ पैर पकड़ना अट्टहास करना आदि पाए जाते हैं. இந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா கையை தட்டி வயிறு குலுங்க குலுங்க சிரிப்பாங்களா அட்டகாசம் பண்ணிட்டு அதுதான் வந்து அதிஹசித் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று ரஸ்கா நாம் அஸ்தய ஸ்தாயி பாவ் நிரந்தரமான ஒரு பாவம் வந்து அங்ஸ் சிரிப்பு. ஆலாபன் विभाव सपोर्टिंग என்னன்னா जिसको देख सुनकर हंसी आए जैसे विदूषक யாரை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் சப்போர்ட்டிங் கேரக்டரு. உத்தீபன் விபாவ் உத்தீபன்னா தூண்டுதல் பண்ணுறது ஸ்டிமுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஆலாபன் கி விசித்திர சேஷ்டாயே विचित्र वेश कदन या कोई अन्य विचित्र आदि யாரை பார்த்தா விசித்திரமாக நம்மளுக்கு சிரிப்பு வருதோ வேஷத்தை பார்த்தா கதை கேட்கும்போதோ அந்நிய விசித்திரங்களை எல்லா டிஃப்ரெண்ட்டான திங்ஸும் அப்படின்னு சொல்லி இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க. ஆதி அனுபவ் என்னென்னா முஸ்கானா அப்படின்னா புன்னகை, அங்சுனானா சிரிப்பு, லோட் போட் ஹோ ஜானா சத்தம் போட்டு சிரிக்குது, அங்சு ஆ ஜானா தண்ணி வர மாதிரி சிரிக்கிறது. பிரமுக் சஞ்சாரி பாவ் இது தொடர்பு வெளிப்படையான தொடர்புன்னு பார்த்தா அர்ஷ் சப்பல்தா ஆலசிய சத்தம் அர்ஷனா சந்தோஷம், சப்பல்தானா சுறுசுறுப்பு, ஆலசியனா சோம்பேறி. நெக்ஸ்ட்டு चंगल और सुधर की क्या बात थी उसे देख बैंस की मात थी जो देखा दी कि चढ़ता है एक आदमी दो लंगूर घबराई उल्टे जमी. அதுக்கு மீனிங் பாருங்கள். விஸ்லேஷனில் ரஸ் வந்து இது எந்த வகையான ரஸ்ஸுன்னா விஸ்லேஷன்றது பகுத்தாய்வு. இந்த 4 லைன் கொடுத்துருக்காங்களே இதை பற்றி நம்ம சொல்கிறது தான் விஸ்லேஷன் பகுத்தாய்வு. இது ரஸ் வந்து ஆசியனா சிரிப்பு புன்னகையை படுத்துது. ஸ்தாய் பாவம்னா நிரந்தர பாவம். இதில் என்ன இருக்குன்னா அங்ஸ். ஆக்ஷ்ரயனா இடம் பொருள்னது அங்கிரீஜி வேஷ்தாரி ஆத்மி இங்கிலீஷ் மேனாட்டம் ஃபாரினர் மாதிரி வேஷம் போட்டிருக்க ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஆலாபன் விபாப் ஆலாபன் அப்படின்னா விசித்திர அபிநய் கர்னே தயார் ஹோனா சப்போர்ட்டிங் கேரக்டர்னா டிஃப்ரெண்ட்டாக விசித்திரமாக வந்து அவன் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அபிநய் பண்ணுறான். இப்போ அவன் வந்து இங்கிலீஷ் கேரக்டராக வந்து கொடுத்துருக்கான், பட் வந்து அவன் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்குது. அபிநயை வந்து விசித்திரமாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. உத்தீபன் விபாவ் உத்தீபன் வித்னா விசித்திர பிரகார் கா உச்சாரன் விசித்திர வேஷ்பூஷ் ஆதி. அடுத்தது அனுபவ்னா சுனனே அவர் தேக்னே வாலேக்கே குஷி பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அனுபவம் என்னன்னா அதில் குஷியாகுது சந்தோஷம் அடையுது. சஞ்சாரி பாவ் நமக்கு கிடைக்கிற வெளிப்படையானது என்னன்னா அதில் சுக்கிய கர்வ் ஆதி சந்தோஷம் ஆர்வம் கர்வம் இதெல்லாம் வந்து நமக்கு இதில் வெளிப்படையான பாவமாக கிடைக்கிது.